துளசியை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் அதுதான் நடக்க போகுது. துளசியை சீக்கிரமே இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்த போறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ண ஒரு விஷயம் தான். லாஸ்ட் எபிசோட் பார்த்திருப்பீங்க. அதுல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளசி வந்து ஏமாத்தி ஆனந்த் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணதுல மிகப்பெரிய தப்பு. இப்போ அவங்க அத்தை கூட, அதாவது லலிதா கூட சேர்ந்துக்கிட்டு ஆனந்துக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பக்காவா போய்கிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப லலிதாவுக்கே தெரியாம ஒரு விஷயம் இவங்க பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் லலிதாவை ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஓ, இவ இவ்ளோ கிரிமினலா, எப்படி நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. ஓகே, நீ இந்த ஒரு விஷயத்துக்கே நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணுன அப்படின்னா மத்த என்ன பிரச்சனைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருப்ப அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம லலிதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு நாள் என் பையனே என்னை சேர விடாம தடுத்தது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க பெரிய கலவரமே பண்ண போறாங்க. அதான் நடக்க போகுது. சோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சீக்கிரமே நடக்க போகுது. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆனந்திக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ரகுவை கொண்டது கருணாகரன் தான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவனை சில ரவுடிகள் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அண்ட் அதை எப்படி கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்ம அன்பை வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் பேலன்ஸ் கதை. ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடுத்த ஹியரிங்குள்ள யார் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிச்சு கொண்டு போய் சொல்லணும். இல்ல அப்படின்னா அன்பு கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிரும். மறுபடியும் வந்து அந்த கேஸை ரீஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான், அதை எதுவுமே பண்ண முடியாது. அவர் மேல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காவல்துறை நிரூபிச்சிட்டோம். ஏன்னா அவன் இருந்த இடத்துல, அதாவது அவனோட பாடி இருந்த இடத்துல இவரோட வாட்ச் தான் இருந்தது. அது எப்படி சம்பந்தமே இல்லாம வாட்ச் அங்க போயிருக்கும், வாய்ப்பே இல்லையா? சோ கண்டிப்பா இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு மேல கொலகாரன் முத்திரை குத்தி அன்பு ஜெயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஆனந்திக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற க்ளூவை வச்சு அடுத்தடுத்து போய் நம்ம அன்பு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அவங்க நிரூபிச்சா மட்டும்தான் அன்புவால வெளியே வர முடியும். இல்ல அப்படின்னா அன்புக்கு பயங்கர சிக்கல் காத்துக்கிட்டு இருக்குது. சோ நடந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளசியை வீட்டை விட்டு துரத்துனது தான் உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லலிதா வந்து நம்ம ஆனந்தி கூட ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. ஏன்னா லலிதாவுக்கு வந்து உண்மை புரிஞ்சிருச்சு. ஓகே, எல்லா பிரச்சனைக்கு இவா தான் காரணம், இவா தான் இடையில இருந்துகிட்டு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றத இப்பதான் புரிஞ்சிருக்குது. அன்பு வந்து ஒரு பக்கம் படிச்சு சொன்னாரு, யாழ்னி ஒரு பக்கம் படிச்சு சொன்னாங்க. அப்பெல்லாம் புரியாத விஷயம், பட் இப்போ வந்து அவ பண்ண ஒரு விஷயத்தால அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. சோ அவங்க இதுக்கப்புறம் துளசியே வந்தா கூட வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. சொந்தக்காரன் வந்தா கூட நீ தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு துளசி அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இது நல்ல விஷயம் ஆனந்திக்கு. அண்ட் ஆனந்தி மேல உள்ள கோவம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குறையல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தி பண்ணது தப்பு, ஆனந்தி மேல தப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்க இன்னும் வெளியே வரல. அது எப்போ வருவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த விஷயத்துல அவங்க எடுத்த முடிவு உண்மையிலே சரியான முடிவு. இப்பதான் அவங்க ஒரு நல்ல பாதையை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ வெளியே போயிட்டாலே போதும், துளசி வெளியே போயிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆனந்தியோட குணம் என்ன, ஆனந்திக்கு நடந்த நிலைமை என்ன அப்படின்றத அவங்க கண்டிப்பா நல்லபடியா புரிஞ்சுக்குவாங்க. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ எபிசோட் இப்பதாங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையான குற்றவாளி ஆனந்தி கண்டுபிடிக்கிற வரை இந்த எபிசோட் நம்ம அன்பு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.